நாளைக்கு உங்ககிட்ட அதிகமா பேசுற அந்த பெர்சன் யாரு தெரியுமா? ஆமா, அது நீங்க தான். நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தாட்ஸ் நமக்கு வருது. அந்த தாட்ஸ் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட், ஃபியர், நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா, பல நேரத்துல நமக்கு நெகட்டிவா வர தாட்ஸ நம்ம பிரெயின் உண்மை அப்படின்னு நம்பிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து சைக்கிள் ஓட்ட முதல் முதல் கத்துருந்துருப்போம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த டே 1 கத்துக்கும் பொழுது நம்மளுக்கு ஒழுங்கா பெடல் பண்ண தெரியாது. கீழ விழுந்திருப்போம். சில டைம் நெறைய பேர் சொல்லுவாங்க, "உனக்கு வந்து ப்ராப்பரா வந்து அத பொசிஷன் பண்ண தெரியல. உனக்கு இடுப்பு ஒழுங்கா சரியில்ல. இத ஒழுங்கா வைக்கலன்னு" சொல்லியிருப்போம். ஆனா, அந்த டேலருந்து, "இல்ல நான் இன்னைக்கு கத்துக்கிறேன். நான் இத செய்வேன்" ஆரம்பிச்சதுனால தான், நம்மளால இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அந்த சைக்கிள ஓட்ட முடிஞ்சது. ஆனா, இன்னும் பல பேர் எனக்கு இது வராது அப்படின்னு முடிவு பண்ண தொட்டு, அதுக்கப்புறம் அவங்களால அந்த சைக்கிள தொடவே முடியல. இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயும். நமக்கு வர அந்த தாட்ஸ், "உன்னால இது சரியா பண்ண முடியாது. உனக்கு இது சரியா வராது. பாத்தியா, நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் உனக்கு தேவையில்ல." அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, முதல்ல அத பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு, இந்த தாட்ஸ் உண்மையாவே எனக்கு இது தோணுதா? இல்ல என்னோட பிலீஃபால நான் இத ட்ரஸ்ட் பண்றேனா? அப்படின்னு பாருங்க. அதுலருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, எனக்கு இன்னைக்கு இது சரியா வரல. ஆனா, நான் இதுலருந்து கத்துப்பேன். ஒரு சின்ன ஒரு முயற்சி என்னோட அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ட எனக்கு குடுக்கும் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸ ரீஃப்ரேம் பண்ணுங்க. அத பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரீஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ தான் உங்க பிரெயின் நம்பும். அதுக்காக தான் உங்கள அதுக்கு அடுத்து வேலை பார்க்க வைக்கும். ஸோ, இன்னைக்கான சேலஞ்ச் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அத நீங்க எப்படி ரீஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்றத உங்க நோட் புக்ல எழுதுங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. திரும்பியும் உங்களுக்கு என்கிட்ட இன்னும் பேசணும், உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா, என்னோட மெயில் ஐடி நான் பயோல குடுத்துருக்கேன். எனக்கு மெயில் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டே 3 ரொம்ப சூப்பராவும், சக்சஸ்ஃபுல்லாவும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். பாய்.